வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2024 வினாத்தாள் 1 இடம்பெற்ற 10வது 11வது வினாக்களுக்கு விடை காண் தெளிவான விளக்கம் தருகின்றேன், அவதானிக்கவும். 10வது வினாவில் ஒரு உருளைக்கு மேல் கூம்பு உள்ளது போன்ற அமைப்பை நாங்கள் அதாவது நிலைக்குத்து கோட்டில் வெட்டுகின்ற போது இது எப்படி வரும் என்றால், இது ஒரு பென்சில் மாதிரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். பென்சிலை நாங்க நிலைக்குத்து கோட்டில வெட்டுவோமாக இருந்தால் அந்த பென்சிலின் வடிவம் இப்படி ஒரு பக்கம் இப்படி ஒரு இதகம் இந்த உள்ளதும் பின்னுக்கு வளைந்திருக்கும், மற்றது மேலே அரைவாசி கூம்பி இருக்கும். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இன்னும் இதே போல ஒரு கீலம் 2 கீலங்கள் வரும் என்பதை நீங்க புரிந்து கொண்டால் சரி. இது அந்த வெட்டுமுகம், இது இந்த உள்பக்க வெட்டுமுகத்தில உள்ள தோற்றம். பின்னுக்கு இந்த வளைவு இருக்கும், அதாவது இது இப்படியாக வளைந்திருக்குது, இது சாரி அதாவது இப்படியாக வளைந்திருக்கும், அது வேற விஷயம் எங்களுக்கு. அதே மாதிரி இதுவும் வளைந்திருக்கும், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இந்த மாதிரி முகம் தெரியும் என்பதை நீங்க புரிஞ்சு கொண்டா சரி. அப்ப இந்த கேள்விக்கான விடை முதலாவது. இப்ப இந்த அடுத்த கேள்வி பல பேர் விஷனப்பட்ட கேள்வி. இது உண்மையிலேயே இலகுவான பயிற்சி என்பதை நான் கேட்கிறேன் பாருங்கோ. இப்ப இந்த ஒரு அட்டை, ஒரு சதுர அட்டையில இப்படியாக வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு காகித அட்டை துண்டை கொண்டு இந்த 3 வடிவங்களும் வரைய முடியும் என்று நான் முதலே ஆன்சர்ல கொடுத்த நான் அத 3 உருக்களையும் வரையலாம் எப்படி என்ற விளக்கம் கேட்டிருந்தபடியால் நான் அதை உங்களுக்கு தருகின்றேன் பாருங்க. முதல்ல இந்த சதுர துண்ட முதலாவது பார்ப்போம். முதலாவதுல இப்படியான சதுர அட்டைக்கீல துண்டத்தை இப்படியாக வைத்து இந்த வடிவத்தை வைத்து இதுல வரையக்கூடியதை நான் சிவப்பு கலர்ல காட்டுறேன். இப்படியாக வரைந்து கொள்ளலாம். முதலாவதுக்கு சாரி நான் கலர்ல கீழ்னது, அதாவது இப்படியாக வரைந்து கொண்டு இதை நடுவில் பிடித்து இப்படியாக வரைந்து கொள்ளலாம். திரும்ப இதே தாளை இங்க வைத்து இப்படியாக வைத்து திரும்ப இதே போல வரைந்து கொள்ளலாம். இந்த அட்டைக்கீலத்தை பயன்படுத்தி இப்படியான ஒரு அட்டைக்கீலத்தை பயன்படுத்தி முதலாவதை கறிக்கொள்ளலாம். உங்களுக்கு அதை விளங்கினா சரி. முதல்ல இதை வச்சு இதை கீறினன், பிறகு அதை இந்த தொங்கல்ல வைத்து கொண்டு இந்த கீறப்பட்ட தொங்கல்ல வைத்து, ஆனா அதை கீறாம நேர்கோட கீறி போட்டு மற்றதை கீறலாம். அப்ப இது கீற முடியும். இனி அடுத்த வடிவம் இதே அட்டைக்கீலத்தை வைத்து இப்படியாக இந்த அட்டைக்கீலத்தை வைத்து இப்படி கீறிவிட்டு இதே கால்பாகத்தை இப்படியாக காட்டுறது. திரும்ப அதே அட்டைக்கீலத்தை இங்கே கீழே திரும்ப வைத்து இப்படி, அதாவது இப்படி வைத்து இதே கால்வட்டம் இங்க இருக்கக்கூடியதாக இது திரும்ப கீறிக்கொள்ளலாம். அப்ப இதுக்கும் கீற முடியும். மற்ற அடுத்த 3வது உரு நன்றாவதானீங்கோ, இதை ஒரு வட்டாரி போல் பயன்படுத்தி இந்த வட்டாரி மாதிரி இந்த மூலையை இங்க வைத்துக் கொண்டால் இது இப்ப இப்படியாக நிற்கும். அப்படி இந்த நேர்கோட்டில் கீறிக்காட்டுற இந்த வடிவம் இப்படி நாங்க வைத்திருப்போமா இருந்தால் இப்படியாக நிற்கும். அது எப்படி கீறு கொஞ்சம் பாடாக்கல. சரி, இப்படியாக இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். சாரி, அது தவற, நான் கீறிக்காட்டுறேன். திரும்ப
அதாவது இந்த மூலை வந்து இங்க இருக்கணும், மூலை இங்க நிக்கணும், அந்த உள் மூலை இங்க நிக்கணும். இப்படியா அது மேல வரையும் வந்துட்டு இப்படியாக இப்படி இப்படி இது மேல உள்ள துண்டம் இப்படியா வைத்துக் கொண்டு இதை நாங்கள் இங்க ஒரு புற்றுள்ள ஏதாவது அதாவது குண்டூசியால் அமர்த்தி கொண்டு இந்த மூலையில பென்சிலை வைத்துக் கொண்டு, அதாவது இந்த மூலையில குண்டூசியால அமர்த்தி கொண்டு குண்டூசி அமர்த்தி கொண்டு இந்த மூலையில பென்சிலால அமர்த்தி பிடிக்கலாம். அதே மாதிரி இதை இந்த பக்கம் கொண்டு வந்து இதுல குண்டூசியில வைத்துக் கொண்டு இதை கீறும்போது இது கீறக்கூடியதாக இருக்கும். இப்ப உங்களுக்கு இந்த மூன்றும் கீறலாம் என்ற விடை விளக்கம் தெளிவாக விளங்கினால் போதுமானது. ஆகவே இதற்கு மூன்றாவது விடை, 10ஆவதுக்கு முதலாவது விடை என்பதை